Okay friends, the next topic electric intensity. So electric intensity சொல்லலாம், electric field னு சொல்லலாம், இல்ல electric field intensity னு சொல்லலாம். Okay. So இது வந்து ஜெனரலா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரி, இந்த டாபிக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, ஓகே, நாலு டைரக்ஷன், ஓகேவா? ஸோ இப்படி அவுட்வேர்டாக இருக்கு இதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ அதே போல் நெகட்டிவ் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா, ஸோ இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரைட். ஸோ ஆக்சுவலாக இதுதான் நம்ம என்னென்னு நம்ம சொல்கிறோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு லைனும் நம்ம என்ன சொல்லுவோம்னா தட் இஸ் ஈக்குபொட்டன்ஷியல் சர்க்கியூட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலில். ஸோ இப்போ இந்த இ பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த இ அப்படிங்கிறது என்னன்னா தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அதோட டெஃபினிஷனை எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜ் இருக்குன்னா, ஓகே, ஸோ அப்போ அந்த சார்ஜ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா the force experienced by the test charge. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த சார்ஜ் வச்சு இப்போ நான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் நான் வந்து டெஸ்ட் சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ the force experienced by ஒரே ஒரு டெஸ்ட் சார்ஜ். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா the force experienced by the unit test charge. It is because it is basic லெவலில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ the force experienced by the unit test charge. ஸோ அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா that is electric field intensity னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ force experienced by unit test charge. So that is E is equal to F by Q. That is test charge என்ன Q நாட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதனுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டிவைட் பை கூலும். ஸோ தட் இஸ் நியூட்டன் டிவைட் பை கூலும். ஸோ நியூட்டன் பெர் கூலும். ஸோ தட் இஸ் யூனிட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெஃபினிஷன். The force experienced by unit test charge is called electric field intensity. Okay, at the same time that one more way. ஓகே, ஸோ அந்த ஒன் மோர் வேவில் தான் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நம்ம படிப்போம். பட் எனிஹோ அந்த யூனிட்டுக்காக நான் இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன் நம்ம முன்னாடியே. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். மேபி இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இப்படி போயிட்டு இருக்கும். ஓகே, இட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃபினிட் டிஸ்டன்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, எந்த டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு தெரியல, அதனால அது இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த சார்ஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக மூவ் பண்ணுறேன். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக, ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டெஸ்ட் சார்ஜை டிக்யூ டிஆர்னு மூவ் பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னா, ஸோ அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா தட் இஸ் பொட்டன்ஷியல் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த பொட்டன்ஷியல் தான் that is in dV. So dV is equal to minus E into dr. ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னன்னா, ஓகேங்களா, அதாவது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருந்து ஒரு யூனிட் சார்ஜ் நான் என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக மூவ் பண்ணிட்டு வந்தேன்னா, ஓகே, ஸோ அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா பொட்டன்ஷியல் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் பற்றி நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். Okay, so now anyhow we know that is dV is equal to minus E into dr or E equal to minus dV divided by dr. So this is one more formula for electric field intensity in terms of potential. This is electric field intensity in terms of force. So இந்த யூனிட் நான் என்ன சொல்லலாம்னா வோல்ட் per மீட்டர். ஸோ இந்த யூனிட் நான் உங்களுக்கு சொல்லுங்கிறதுக்கோசரம் தான் பொட்டன்ஷியல் கான்செப்ட் சொன்னேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ ரெண்டு ஃபார்முலாவும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஃபார் வேரியஸ் கேசஸ் எப்படி இருக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகே, அதில் நியர்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஒரு 4 கேசஸ் மெயினாக பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சார்ஜ். அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறீங்க. ஓகே, அதுதான் அந்த பாயிண்ட் சார்ஜ் வச்சு தான் உங்களுக்கு நான் சொன்னது. எனிகோ சி ஒன் மோர் டைம். ஓகே, ஒன் ப்ளஸ் சார்ஜாக இருக்கலாம் இல்லை மைனஸ் சார்ஜாக இருக்கலாம். ஸோ எனிகோ இட் இஸ் த பாயிண்ட் சார்ஜ். ஓகே, அப்போ பாயிண்ட் சார்ஜில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ ப்ளஸ் சார்ஜாக இருந்துச்சுன்னா லைன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வெளியே போகும். சப்போஸ் மைனஸாக இருந்துச்சுன்னா லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
உள்ள வரும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு சொல்றோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், E is equal to F by Q. ஸோ F வேல்யூ you know already from Coulomb's law of force, that is 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. ஸோ அப்போ இங்கே ஒரு QQ கேன்சல் ஆச்சுன்னா you know that is E is equal to 1/4 pi epsilon naught Q by R square. ஓகே, ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ ஓகேவா, ஸோ இதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ அப்போ பாயிண்ட் சார்ஜ் இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க டைபோல். ஓகேங்களா, ஸோ டைபோல் கான்செப்ட் நம்ம வரோம். ஸோ டைபோல் கான்செப்ட்ல வந்து ஸோ யூ நோ தட் வாட் இஸ் த டைபோல். ஸோ டைபோல்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளஸ் சார்ஜ் எடுத்துக்கிறீங்க, ஒரு மைனஸ் சார்ஜ் எடுத்துக்கிறீங்க. ஸோ ப்ளஸ் கியூ அண்ட் தென் த மைனஸ் கியூ. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த டூ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ், ஓகே, two equal and opposite charges are separated by very small distance. Okay, separated by very small distance. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2Dன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் லைக் மேக்னெட். ஓகே, இந்த மேக்னெட்ல இருந்து நம்ம எப்படி சொல்லுவோமோ, மேக்னெட்டிக் லென்த் எப்படி சொல்லுவோமோ, ஓகேவா, ஃப்ரம் சென்டர் பாயிண்ட் டு அப் டு ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் போல் இஸ் D. ஓகே, and then from center to the south pole, that is also D. So you know that generally it's magnetic length, you know, that is 2D. அதே மாதிரி தான் இதுலயும் டைபோல்லையும். ஓகே, ஸோ டைபோலோடைய அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 2Dன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ரைட். ஸோ அப்போ நம்ம டைபோல்னு என்னன்னு நம்மளுக்கு தெரியும்னா டூ டிஃபரெண்ட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த சிங்கிள் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன நம்மளுக்கு ஃபீல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும். ஓகேவா, அப்போ டைபோல் இங்கொன்று இருக்குது அப்படின்னா, ஓகேவா, ஸோ அப்போ இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ். ஓகே, இட்ஸ் வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஐ செப்பரேட்டட். ஸோ ஆக்டிங் அஸ் டைபோல். அப்போ இந்த டைபோலர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே 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 சரௌண்டிங் ஆல் த பிளேசஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ப்ளஸ் இது மைனஸ் இதோட ஆக்சிஸ், இல்லை இது ப்ளஸ் இது மைனஸ் இதோட ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் அலாங் தி ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா, என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு என்னது, டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, எங்கே அப்படின்னா ஆக்சியல் லைனில் பாருங்கள், ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, ஒன்று மைனஸ் இன்னொன்று ப்ளஸ், ஆக்சியல் லைன் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா E is equal to 1/4 pi epsilon naught 2p divided by r cube. ஓகே, ஸோ P அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், that is a dipole moment. ஸோ dipole moment நம்மளுக்கு தெரியும், that is a P is equal to 2D into Q. ஓகே, ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கூலும் மீட்டர். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர், சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கூலும், ஸோ கூலும் மீட்டர். ஓகே ரைட். ஸோ அந்த ஃபார்முலா E is equal to 1/4 pi epsilon naught 2p divided by r cube. ஸோ இது பேசிக்கலாக நம்மளுக்கு +2 லெவல்லே இருக்குது. ஓகேங்களா ரைட்டு. ஸோ அது செகண்ட் கான்செப்ட். த தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ப்ளீஸ் லிசன். ஸோ த நெக்ஸ்ட் த தேர்ட் ஒன், தட் இஸ் a dipole moment. இந்த டைபோல் இன் ஈக்குவேட்டோரியல். ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு டைபோல் எங்கே அப்படின்னா அந்த ஈக்குவேட்டோரியல் லைன். அப்போ ஈக்குவேட்டோரியல் லைன் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ளஸ் இது மைனஸ்னா ஈக்குவேட்டோரியல்னா சென்டர் வந்து இங்கே டாப். ஓகே, ஸோ அப்போ இது நான் டேரக்ஷன் போட்டிருக்கேன் பாருங்க, மைனஸ் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ். ஸோ இது வந்து ஈக்குவேட்டோரியல் பிளேன். ஓகே பாருங்க, இங்கே இ எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இடத்துல E எவ்வளோ இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இதில் இந்த டயக்ராம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மைனஸ் சார்ஜ் போட்டிருப்பேன், இங்கே ப்ளஸ் சார்ஜ் போட்டிருப்பேன். யூனோ ப்ளஸ்ல இருந்து லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெளியே போகும். அதே மாதிரி மைனஸ் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் எப்பவுமே உள்ளே வரும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு சைடு சாஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ ரிசல்டன்ட் வேல்யூ எந்த பக்கம் அப்படி இருக்குன்னா இந்த டயக்ராமில். ஓகே ரைட். ஓகே, ஸோ அப்போ இதனுடைய ஆஃப்டர் டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு E equal to 1/4 pi epsilon naught p divided by r cube. ஓகே, ஸோ இதுவும் நம்மளுக்கு +2 லெவல் அவைலபிள் தான். ஓகேங்களா, ஸோ 2p divided by r cube இருக்கிறது ஆக்சியல் லைன், p divided by r cube இருக்கிறது வந்துன்னா ஈக்குவேட்டோரியல் லைன். ஓகேங்களா சரி. ஓகே, இப்போ எனக்கு ஆக்சியல் லைனும் வேண்டாம், ஈக்குவேட்டோரியல் வேணாம், அட்லீஸ்ட் எனி பாயிண்ட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறது, காமனாக எனக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்லுங்கள் அப்படின்னா இது அந்த காமன் ஈக்குவேஷன். பாருங்க, இந்த ஈக்குவேட்டோரியல் லைன் அப்படியே வந்தீங்க 1/4 pi epsilon naught p by r cube, தென் அடிஷனலா ஹோல் ரூட் ஆஃப் 1 + 3 cos square theta. ஓகே பாருங்க, ஸோ E is equal to 1/4 pi epsilon naught p divided by r cube whole root of
1 plus 3 cos square theta. 3 cos square theta. ஓகே, ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சியல் லைனாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா? ஸோ காஸ் 0 நம்மளுக்கு தெரியும் 1. அப்போ இது ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா E is equal to 1 divided by 4 by epsilon naught P divided by R cube. ஓகேங்களா? இது வந்து வேல்யூ 1. ஸோ அப்போ என்ன 1 plus 3 is 4, root 4. இப்போ root 4 என்ன எழுதலாம்? 2 எழுதலாம். ஸோ அப்போ நான் எங்கே எழுதலாம்? 2P எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா. ஸோ இட்ஸ் காமன் ஃபார்முலால இருந்து நான் ஆக்சியல் லைன் கண்டுபிடிச்சிட்டேன். சப்போஸ் எனக்கு ஈக்குவேட்டோரியல் லைன் வேணும்னா 90 டிகிரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ காஸ் 90 வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ 3 காஸ் ஸ்கொயர் தீட்டாவே வராது. அப்போ ரிமைனிங் ரூட் 1. ரூட் 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ வி கேன் கெட் த சேம் ஆன்சர் வாட் தட் இஸ் E is equal to 1 by 4 by epsilon naught 1 divided by P is equal to 1 divided by 4 by epsilon naught P by R cube எல்லாம். ஓகே, ஸோ இட் இஸ் அ காமன் ஃபார்முலா. நீங்கள் இது வரைக்கும் படித்தது ஒன்று, இது ஒன்றே ஒரு ஈக்குவேஷன் வந்து மைண்டில் வச்சுக்கிறது ஒன்று. பிகாஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எனி ஆங்கிள். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இதோட ஓவர். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னலாக ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா தட் இஸ் டைபோல். ஓகேங்களா? இந்த டைபோல் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும்னு பார்க்குறேன். பாருங்க, இதுதான் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுதான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு E. ஓகேங்களா? இப்போ நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா டைபோல். அப்போ டைபோல் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மைனஸ், இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ். தட் இஸ் மைனஸ் Q, இது ப்ளஸ் Q. பிகாஸ் டைபோல் okay, two equal charges, equal and opposite charges separated by a very small distance. Okay, so அப்போ இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா E. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே பாருங்க, டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ளீஸ் மென்ஷன் டைபோல் அட் எனி பாயிண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன கண்டுபிடிக்கிறதுனா டார்க் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். அப்போ இந்த சார்ஜை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். சார்ஜ் வேல்யூ உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா E is equal to F by Q. அப்போ என்ன சொல்லலாம்? F is equal to, அப்போ F is equal to EQ. ஓகேங்களா? அப்போ நான் இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? தட் இஸ் F is equal to E plus Q. அதே இங்கே நான் என்ன சொல்லுவேன்? F is equal to minus EQ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் மைனஸ் EQ, இன்னொரு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் EQ. அப்போ இந்த மைனஸ் ப்ளஸ்ங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைரக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? ஓகே, சார் இந்த மேக்னிடியூட் வில் பி ஈக்குவல் பட் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ அது என்ன நடக்கும் அப்படி இருந்தால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த டயராகில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஒரு ஃபோர்ஸ் கீழ் நோக்கி இருக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்குது. இல்லை நீங்கள் லெஃப்ட் ரைட் இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னா, இதை நான் என்ன பண்ணணும், ஒரு ஓப்பன் பண்ணணும். அப்போ ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் கீழ் நோக்கி வருது, இன்னொரு நோக்கி ஃபோர்ஸ் மேல் நோக்கி போகுது. அப்போ இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ஆக்டிங் ஆஸ் எ டார்க். ஒரு ரொட்டேஷன் கிரியேட் ஆகுது. புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டு கிரியேட் டார்க். ஓகே, அப்போ டார்க்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஜென்ரலாக நம்ம மெக்கானிக்கலாக சொல்லணும்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது, லீனியர் மூமெண்ட்டில் போகுது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஐ மீன் ஃபோர்ஸ் மீனிங் வரும். ஓகே, அட் த சேம் டைம் சப்போஸ் அதே வந்து பார்த்தீங்கன்னா வித் ரேடியஸோட மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா, வித் ரேடியஸோட மூவ்மெண்ட் ஆச்சுன்னா, ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா, நம்ம ஃபோர்ஸுக்கு பதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா தட் இஸ் டார்க்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஸோ அப்போ டார்க் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலாவை இங்கே வருதுன்னா, அதாவது டவ் இஸ் ஈக்குவல் டு P sin theta. ஓகே, ஸோ இப்போ நம்ம டார்க்குவோட யூனிட் கூட நம்மளுக்கு தெரியும். டார்க்கோட யூனிட் நம்ம என்ன சொல்லலாம்னா நியூட்டன் மீட்டர் நம்ம சொல்லலாம். ஸோ பாருங்க, ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு P sin theta. So P, that is electric dipole moment. So electric dipole moment, that is Coulomb meter. Okay, so tau is equal to P sin theta. So P value, that is Newton meter.
into electric field intensity. Electric field intensity, you know, that is that electric field intensity, you know, Newton per Coulomb. So Newton per Coulomb. Then one more thing. So dipole moment. So dipole moment, you know, Coulomb meter. Okay. Then into, that is E value, electric field intensity, you know, that is Newton per Coulomb. So Coulomb will be cancelled. It is a Newton meter. So we know that. So the torque unit, you know, it is a Newton meter. Okay. So this is the formula. Here the theta is making an angle with the, okay, with the electric field intensity. ஓகே அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அதனுடைய டார்க்கோட மூவ்மெண்ட்டுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீட்டானு தெரியும். ஸோ அந்த டெரிவேஷனை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு பி சைன் டீட்டா ப்ளஸ் இது வந்து இதனுடைய வெக்டார் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ தட் டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். ஓகே ரைட். தென் த நெக்ஸ்ட் ஒன், அதே இந்த சேம் திங், இந்த சேம் ஒர்க் டன். ஓகே, இந்த சேம் ஃபோர்ஸுக்கு இந்த சேம் ஃபோர்ஸ் நடக்குன்னா வாட் அபவுட் தி ஒர்க் டன்? ஸோ தட் இஸ், யூ நோ, தட் இஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி. Okay, right. So you remember that derivation, whatever integration muttu varum. So you can get u is equal to minus pe cos theta. Okay, so u is equal to minus pe cos theta. Okay, then idனுடைய vector form, you know that the potential energy is a scalar quantity. So adanaல u is equal to minus p vector dot e vector. It's a dot product. Okay. ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் பேஸில் இருக்கும். ஸோ இந்த டைபோலில் டார்க் கேட்டிருப்பாங்க, டைபோலில் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இதனுடைய வெக்டர் ஃபார்ம். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த லெவலில் தான் தேவை. ஓகேங்களா? ஸோ நோ நீட் இன்சைட் டெரிவேஷன்ஸ். ஓகே, கான்செப்டோட ஈக்குவேஷன்ஸ். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் intensities form. Okay, thank you.